துளாராசியில் பிறந்தவங்க இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்பவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. யாருக்காவது பணம் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. குறிப்பாக உங்களுடைய கெரியரில் உங்களுடைய சுப்பீரியர் விஷயத்தில் ரொம்ப கவனம். அவர்களுடைய கோஆப்ரேஷன் கிடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்கணும், அல்லது குழந்தைகளுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ணணும். அவர்களால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ஃபினான்ஷியலாக இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அவ்வளோ தூரத்துக்கு நல்லா இல்லை. வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, அதற்கு தந்த தேவைகள் செலவினங்களும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து எதுவும் பண்ணணுங்கிறது இல்லை. உங்களுடைய லைஃப் ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். யாரையுமே பெருசாக நம்பி இருக்காதீங்க, யாரையும் நம்ப வேண்டாம். எல்லாருமே நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு நம்பிக்கைக்கு அவர்கள் துரோகம் செய்கிற மாதிரி இருக்கும், அல்லது அவங்களால் நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். அதனால் அந்த விஷயத்தில் கவனம். தேவை இருந்தால் மட்டும் இந்த வாரம் ட்ராவல் பண்ணுங்கள், இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள். எல்லா விதமான உறவுகளையும் பலப்படுத்துங்க அல்லது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மலாக இருக்குது. உங்களுடைய ஹையர் எஜுகேஷனும் சரி, அண்டர் எஜுகேஷன்லேயும் சரி ஒரு சின்ன பிரேக் உண்டு. இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய காதல் விஷயங்கள் ஒரு பக்கம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் அதுலேயும் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ட்ரேடிங் பண்ணுறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். எல்லாமே நம்முடைய டெம்டேஷன், நம்முடைய உணர்வுகளை தூண்டுவது. ஆக அதனால் நமக்கு பெரிய லெவலில் ப்ராஃபிட் இருக்கான்னா எதுவும் இல்லை. ஆக எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன்லையுமே நீங்கள் ரொம்ப பெரிய லெவலில் இந்த வாரம் கவனம் செலுத்துங்க. யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, அதுவும் திரும்ப வராது. சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. இந்த வாரம் உங்களுடைய கெரியரும் பெரிய லெவலில் இல்லை, வேலையிலே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இந்த வாரம் இருக்கீங்க. அதனால் எல்லா விதத்துலையுமே பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. இந்த வாரம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவனையும் குறிப்பாக நந்தியம் பெருமானையும் வழிபாடு பண்ணுங்க.